ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 16th சாப்டர் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இந்தியாவில் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். ரெண்டாவது இந்தியாவுக்கும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன் பற்றி பார்ப்போம். தேர்டு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பை இந்தியா. இந்தியா ட்ரேட் ரிலேட்டடாக எடுத்த மேஜர் ஸ்டெப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபோர்த்து பிரிக்ஸ் பேங்க் பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக ஐஎம்எஃப்லேயும் வேர்ல்டு பேங்க்லேயும் இன்னும் ரிஃபார்ம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். நேஷன்ஸ்குள்ளே நடக்கிற ட்ரேடுக்கான ரூல்ஸை பற்றி டீல் பண்ணுவாங்க. கரண்ட்டாக 164 மெம்பர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியனையும் சேர்த்து. அப்புறம் 23 அப்சர்வர் கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் பூட்டான், ஈராக்லாம். 1947 ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிற லீகல் அக்ரிமெண்ட் அமைச்சதில் தொடர்ந்து மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டமோட எவல்யூஷன் ரிசல்ட்டாக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாச்சு. 1986 1994 பீரியட்ல லாங் டைமுக்கு நீடிச்ச உருகுவே ரவுண்ட் நெகோசியேஷன்ஸ், அதாவது பேச்சுவார்த்தையோட விளைவாக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை அமைச்சாங்க. அப்புறம் கூட்ஸோட ட்ரேட் ரிலேட்டட் ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இது கூடவே அக்ரிகல்ச்சர், சர்வீசஸ் ரிலேட்டடான ட்ரேடுக்கும் அப்ளிகபிளாக மல்டிலேட்ரல் ரூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம் பற்றின செப்பரேட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒத்துக்கப்பட்டுச்சு. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரூல் பேஸ்டு, டிரான்ஸ்பரண்ட், அப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணுற மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டமை ப்ரொவைட் பண்ணுது. மற்ற வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸோட மார்க்கெட்டில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு நேஷனல் ட்ரீட்மெண்ட், மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ட்ரீட்மெண்ட் ஃபார்மில் எந்த பாகுபாடும் காட்டாததை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் பார்த்துக்குது. இங்கே நேஷனல் ட்ரீட்மெண்ட் மூலிமா இந்தியாவோட ப்ராடக்டை வேற ஒரு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸோட டெரிட்டரியில் இம்போர்ட் பண்ணுறப்போ எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் அவங்களோட டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணிப்பாங்க. லைக் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல் மூலிமா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ்குள்ள எந்த பாகுபாடும் காட்டாமல் இருக்கிறத என்ஷூர் பண்ணிப்பாங்க. ஒரு மெம்பர் கண்ட்ரி வேற ஒரு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பரோட ட்ரேட் மெஷர்ஸ்னால, அதுவும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸை வயலேட் பண்ணுறப்போ அந்த கண்ட்ரி மேலே டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் கீழே டிஸ்பியூட் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நியாயமில்லாத ட்ரேட் ப்ராக்டிஸ்னால டொமஸ்டிக் ப்ரொடியூசர் பாதிக்கப்பட்டா ஆன்டி டம்பிங் அக்ரிமெண்ட், சப்சிடிஸ் அண்ட் கவுண்டர்வெயிலிங் மெஷர்ஸ் அக்ரிமெண்ட் மூலிமா ஆன்டி டம்பிங் இல்லைனா கவுண்டர்வெயிலிங் டியூட்டிஸை இம்போஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை நிர்வகிக்கிறது, ட்ரேட் நெகோசியேஷன் ரிலேட்டடான ஃபோரம்ஸை கண்டக்ட் பண்ணுறது, ட்ரேட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, நேஷனல் ட்ரேட் பாலிசிஸை மானிட்டர் பண்ணுறது, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ட்ரைனிங் அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுலாம் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்சஸ். இதுதான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி. 2 years ஒன்ஸ் மீட் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் எல்லா மெம்பர்ஸும் ஒன்றா சேர்ந்து எல்லா மேட்டர்ஸ்க்கான டிசிஷனும் எடுப்பாங்க. 12th வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் June 8 to 11, 2020 கசகஸ்தானில் நடக்கலான்னு இருந்துச்சு. பட் COVID-19 பேண்டமிக்னால அதை போஸ்ட்பான் பண்ணி சுவிட்சர்லாண்டில் வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்தியாவுக்கும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 13th 14th May 2019 இந்தியா ட்ரேட் மினிஸ்டர்ஸ்க்கான வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கை நியூ டெல்லியில் நடத்தினாங்க. இதில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்னால ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை தீர்க்கிறத பற்றியும் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ப்ரையாரிட்டிஸ் பற்றின டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங்கில் இந்தியா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரப்போ தேவைப்படுற மேஜர் ப்ரையாரிட்டிஸ் இருக்கிற பேப்பரை சப்மிட் பண்ணாங்க. என்னெல்லாம்னா ஃபஸ்ட்டு மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டமோட கோர் பிரின்சிபல்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்பெஷல் அப்புறம் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவிஷனை பாதுகாக்கிறது, தேர்டு அப்பீலேட் பாடி கிரைசிஸ்க்கான ரெசல்யூஷன் கொண்டு வர்றது, ஃபோர்த்து ஒருதலை பட்சமாக எடுக்கிற ஆக்ஷனை அட்ரஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா குறிப்பாக குளோபல் ட்ரேடிங் சிஸ்டமில் டெவலப்பிங் கண்ட்ரீஸை நல்லபடியாக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஸ்பெஷல் அப்புறம் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவிஷன் அவசியமானதுன்னு சொல்லிட்டு இந்தியா வலியுறுத்தி இருப்பாங்க. இது கூட இந்தியா மற்ற வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸான கியூபா, ஆப்பிரிக்கன் குரூப்போடு சேர்ந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் டிரான்ஸ்பரன்சி நோட்டிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ்க்கான பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங்க்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தேவைன்னு இந்தியா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஃபிஷரி சப்சிடிஸ் நெகோசியேஷனில் இந்தியா முழுசாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பை இந்தியா. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனால் ஒத்துக்கப்பட்ட ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்டை ஏப்ரல் 2016 இந்தியா அஃபிஷியலாக வேலிட்னு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க.
அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்காக கவர்மெண்ட் வந்து நேஷனல் கமிட்டி ஆன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் ஒன்று அமைச்சாங்க. 2019 ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து நேஷனல் லெவல் டைம் ரிலீஸ் ஸ்டடியை பல லொகேஷன்ஸில் லைக் வந்து சீ போர்ட்ஸ், ஏர் கார்கோ காம்ப்ளெக்ஸில், இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போட்ஸில், இன்டிகிரேட்டட் செக் போஸ்ட்லலாம் வந்து எடுத்திருப்பாங்க. எதுக்காகனா வந்து கார்கோ ரிலீஸ் டைம் டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனுக்காக இந்தியா எடுத்த மேஜர் ஸ்டெப்ஸ் என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கில் இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஜூலை 2017 நேஷனல் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ஷன் பிளானை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் வந்து இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஹை காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கிராஸ் பார்டர் ட்ரேடை வந்து இன்னும் ஒருங்கிணைச்சாங்க. தேர்டு வந்து நிறைய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் மூலிமா ஓவரால் கார்கோ ரிலீஸ் டைம் வந்து கம்மியாச்சு. லைக் வந்து போஸ்ட் கிளியரன்ஸ் ஆடிட் எனபிள் பண்ணுறது, 24/7 ஆன்லைன் கஸ்டம் கிளியரன்ஸ் ஃபெசிலிட்டி மூலியமாலாம். அடுத்தது போர்ட்ஸில் ஃபாஸ்ட் கிளியரன்ஸ்க்கு, இம்போர்ட்ஸ்க்கு டைரக்ட் போர்ட் டெலிவரியும், எக்ஸ்போர்ட்ஸ்க்கு டைரக்ட் போர்ட் என்ட்ரின்னு புது ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஃபைனலாக வந்து போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ணுறது, எல்லா மேஜர் போர்ட்ஸ்லேயும் வந்து நியூவாக வந்து போர்ட் கம்யூனிட்டி சிஸ்டமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிரிக்ஸ் பேங்க். வேர்ல்டில் இருக்கிற 5 எமர்ஜிங் எக்கனாமிஸான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நேஷன்ஸ் சேர்ந்து அசோசியேஷனாக இருந்து சம்மிட் நடத்துவாங்க. 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால வந்த ஃபினான்ஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் சம்மிட் வந்து 2009 ரஷ்யாவில் நடந்துச்சு. அப்புறம் 4th பிரிக்ஸ் சம்மிட் வந்து இந்தியாவில் 2012 நடந்துச்சு. அப்போது தான் பிரிக்ஸ் பேங்கை, அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அமைக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்க. 6th பிரிக்ஸ் சம்மிட் வந்து 2014 ஃபோர்டலிசா பிரேசிலில் நடந்தப்போ பிரிக்ஸ் பேங்க், அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்கை வந்து அமைக்கிறதுக்கு எல்லா லீடர்ஸும் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி 2015 நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை வந்து அமைச்சிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷாங்காய், சைனாவில் இருக்குது. இவங்களோட கீ ஏரியாஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் எனர்ஜி, சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரீஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். 12th பிரிக்ஸ் சம்மிட் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா 17th நவம்பர் 2020 வந்து நடந்துச்சு. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட மேஜர் ஹைலைட்ஸ் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க்குக்கு இனிஷியல் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து $50 பில்லியன் ஈக்குவலாக 5 நேஷன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து இந்த கேபிட்டலை பிரிக்ஸ் கண்ட்ரீஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. தேர்டு வந்து டைம் போக போக மற்ற சின்ன மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கும் ஃபண்டு கொடுக்கறதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் டைமில் அடிஷ்னல் லிக்விடிட்டி ப்ரொடெக்ஷனுக்காக $100 பில்லியன் கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. இந்த கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்டில் 41% வந்து சைனாவும், 18% வந்து பிரேசில், இந்தியா, அப்புறம் ரஷ்யாவும், அப்புறம் 5% வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபண்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இது வந்து ஒரு மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்கு. ஏஷியாவில் எக்கனாமிக் சோஷியல் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு அமைச்சிருப்பாங்க. இதை வந்து அஃபிஷியலாக 2014 சைனாவால் கூடவே வந்து 21 ஏஷியன் நேஷன்ஸ் இன்க்ளூடிங் இந்தியாவும் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சைனாவில் இருக்குது. 2016 ஜான்வரியில் இவங்களோட ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட எய்ம் என்னென்னா வந்து ஏஷியா ரீஜியனில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது தான். இவங்க வந்து எக்ஸிஸ்டிங் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸான வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் மாதிரியே தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பேங்க்கோட மெம்பர்ஷிப் வந்து வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட மெம்பர்ஸ்க்குலாம் வந்து ஓப்பன் தான். அவுட் சைட் ஏஷியாவில் இருக்கிற மெம்பர்ஸை வந்து நான் ரீஜனல் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க்கில் இந்தியாவுக்கு வந்து 8.6794% ஷேர்ஸும், ஓட்டிங் ரைட்ஸ் வந்து 7.614% வந்து இருக்குது. சைனாக்கு அடுத்ததாக செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் வந்து இந்தியா தான். சைனா வந்து 30.8913% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரிஃபார்மிங் IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க். IMF, வேர்ல்ட் பேங்க் இந்த ரெண்டுலேயும் என்ன மேஜர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல IMFல என்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரலான்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நேஷன்ஸை கிரைசிஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ரிசோர்ஸ் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ரெண்டாவது IMFோட ஹெட்டை செலக்ட் பண்ணுறதுல எந்த நேஷ்னாலிட்டின்னு பார்த்து இல்லாமல் மெரிட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது. தேர்டு வந்து முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுல யுனைடெட் ஸ்டேட்ஸோட பவரை வந்து எலிமினேட் பண்ணுறது. ஃபோர்த் வந்து ஸ்மால் மெம்பர்ஸோட ரோல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டபுள் மெஜாரிட்டி ஓட்டிங் அப்ளிகேஷனை விரிவுபடுத்துறது. ஃபிஃப்த்து வந்து மெம்பர்ஸோட கரண்ட் அப்புறம் ஃபியூச்சர் எக்கனாமிக் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நியாயமாக வந்து கோட்டா ரூல்ஸை அப்புறம் ஓட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ரிவைஸ் பண்ணுறது. ஃபைனலாக வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பியூரோக்ராட்டிக் பாடியிலேருந்து ஹை லெவல் பாலிசி டிசிஷன் மேக்கிங் ஃபோரம் ஆஃப் மினிஸ்டர்ஸாக வந்து மாற்றுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்க்கில் என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலான்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் லோன்ஸ்க்கான கேபிட்டல் பேஸை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸோட தேவை இருக்குது. ரெண்டாவது வேர்ல்டு பேங்க் பிரசிடென்ட்டோட செலெக்ஷன் வந்து நேஷனாலிட்டியை பேஸ் பண்ணி இல்லாமல் மெரிட்டை பேஸ் பண்ணி இருக்கணும். தேர்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் போர்ட்ஸோட ஷேர் ஹோல்டிங்ஸ் அப்புறம் ஓட்டிங் ரைட்ஸை வந்து ரீவேம்ப் பண்ணி திரும்ப சீரமைக்கிறது.
ஃபைனலாக வந்து வேர்ல்டு பேங்கோட ஆப்ரேஷனல் மாடலிட்டிஸ், அதாவது செயல்பாட்டு முறையை வந்து மாற்றி அமைக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா பார்க்கலாம். தேங்க்யூ.